ஹலோ பஸ், வெல்கம் டு டைர்ஸ் தமிழ். நான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வானகத்தில் இருக்கக்கூடிய மாருதி சுசுக்கியோடைய யார்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ எதுக்குன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வண்டி வந்து டெலிவரி ஸ்டேஜை வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ வெஹிக்கிள் புக் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நமக்கு சொன்ன மாதிரி ஒரு 20 டேஸ்லேயே வந்து வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் ஆகி நமக்கு வந்து சீக்கிரமாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அந்த 2026 ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நியூ இயர் கழிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து Jan 2 இன்றைக்கி வந்து நம்ம PDI வந்து வெஹிக்கிளுக்கு பண்ண போகிறோம். ஸோ PDI எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது மட்டும் இல்லாமல் PDI ஏன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்கலாம், ஃபுல்லாக மாருதியோடைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அவங்க யார்டில் இருக்கோ. அண்ட் நம்ம வண்டியை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். கமான் தடா. ஸோ வண்டி வந்து ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே வி கைடு ஆட்டோலேருந்து நம்ம விஜய் ப்ரோ வந்திருக்காரு. இவர் நீங்கள் ஏற்கனவே வந்து நிறைய பேர் ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்டிக் யாராக இருக்கீங்கன்னா ஆல்ரெடி அவர் உங்களுக்கு தெரியும். விஜய் ப்ரோ பிர்லாஸ் சார் கூட வந்து பிர்லாஸ் பார்வையில் அடிக்கடி வந்து கன்சல்டன்சி கொடுப்பார் எல்லாருக்குமே. ஸோ அந்த வகையில் எங்கள் கூட ஜாயின் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களோட XL6 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து அந்த பேட்டரி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து 1225 இருக்குது. ஸோ பேட்டரியோட மேனுஃபேக்சரை வந்து இந்த இடத்துலேயே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த பேட்டரியோட வோல்ட் அப்படின்ட்டு நம்ம மல்டிமீட்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு செக் பண்ணுறோம். நீங்கள் ரெட்டை வந்து பாசிட்டிவ்லையும் பிளாக்கை வந்து நெகட்டிவ்லையும் வைக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர்லி 14 வோல்ட் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து 12 பிலோ இருந்ததுன்னா அது வீக்காக இருக்குன்னு சொல்லுவோம். இது 14 இருக்குது, அப்போ நல்லா ஸ்ட்ராங்கான பேட்டரியாகவே இருக்குது. அப்புறம் ஜென்ரலாக நம்ம வந்து இந்த ஆயிலோட புல்லர் எடுத்து அதோட லெவல் என்ன இருக்குது, அப்புறம் கூலண்ட்டு, அப்புறம் வாஷர் லிக்விட், இந்த மாதிரி எல்லா அந்த ஃப்ளூயிட்ஸோட லெவல்ஸ்லாம் செக் பண்ணுறோம். ஸோ PDI வந்து எந்த அளவுக்கு மஸ்ட்ன்றது எல்லாமே நாங்கள் வந்து பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முதல்ல நம்ம வெஹிக்கிள் வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரைஸ் பார்க் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஒன்ஸ் அகெயின் விஜய் ப்ரோ டு டூயிங் PDI ஃபார் மை கார். பர்சனலாக கேட்டன்றதுக்காக உடனே ஓகே சொல்லிட்டு வந்திருக்காரு. சரி, நம்ம இப்போ அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவோம் வாங்க. வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேசிஸ் நம்பர் வந்து நம்ம டிரைவர் சைடில் இந்த பக்கம் வர ஃபெண்டர், அதாவது ஃபெண்டர் இன்சைடில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ன்ற சீரியஸ்லேயே உங்களுக்கு ஆரம்பிக்கும். இதில் 10th கேரக்டர் 11th கேரக்டர். 10th கேரக்டருங்கிறது இயரு, 11th கேரக்டருங்கிறது மந்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த XL6 நம்ம பார்க்குறப்போ SM இருக்கு. எஸ்ங்கிறது 2025 குறிக்கும். M அப்படின்னா டிசம்பர் மந்த். இப்போ ஏலேருந்து M வரைக்கும் வச்சுக்கணும். அதில் வந்து ஐயை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ABCDEFGH ஐ வராது, JKLM அப்படின்னா இது வந்து 12வது மாதம். ஸோ டிசம்பர் வெஹிக்கிள், டிசம்பர் 2025 மேனுஃபேக்சர் வெஹிக்கிள். அப்படியா? ஆமாம், பிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்ப நமக்காக உண்மையாவே ஆர்டர் போட்டு தான் கொடுத்துருக்காங்களா? அவர்கிட்ட தான் கேட்கலாம். ஸோ சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன் கைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணன் பலேனோ ஒன்று பார்த்துட்டு இருந்தார். ஸோ அது வந்து ஜூனில் ப்ரோ, ஜூலை ரெஜிஸ்டர் கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து அவங்க வாங்குறாங்க வண்டியை. ஸோ அதனால் வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார், ஓ 6 மந்த்தாக வண்டி சும்மா நிற்கிது போல் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு என்னென்னா, ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, பிளாக் கலர் வந்து உங்களுக்காகவே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து போடுறோம். அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ தேங்க்ஸ் டு பாப்புலர் நெக்ஸான் தான் சொல்லணும். ஸோ டிசம்பர்லேயே நமக்கு மேனுஃபேக்சர் ஆகி டெலிவரி வந்து கரெக்டாக 1 மந்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் எங்கே ரீபெயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஃபிசிக்கலாக ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சப்போஸ் எங்கே டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பெயிண்ட் கார்டு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பார்ப்போம் எவ்வளோ இருக்குது. அதாவது ஒரு போனட் எடுத்துக்கிட்டோம்னா அது ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டோர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு லெவல்லையும் செகண்ட் ஆஃப் ஒரு லெவல்லையும் இருக்கும். அதாவது மெட்டல்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த பெயிண்ட் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அது வந்து எங்கே மிஸ்மேட்ச் இருக்குது, இல்லை ஓவராக இருக்குது, இல்லை டபுள் த டைம் அந்த நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் காட்டுதுன்னா அப்போ அது வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, இந்த காரில் இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு 25 தான் மெயின்டைன் ஆகுது. 24 இங்கே பார்த்தீங்கன்னா 25, சாரி 34 இங்கே ஹெவி மெட்டல் 30 இந்த இடத்துல வரும். ஸோ இது இங்கே பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேலெல்லாம். ஸோ அது பாடியோடைய பேனலுக்கு ஏற்றாப்புல அந்த மெட்டல் பீஸுக்கு ஏற்றாப்புல மாறிட்டே இருக்கும். ஆமாம், அந்த இடத்துல ஏற்றாப்புல இல்லை அந்த டிசைன்லையுமே அதுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே.
இப்போ இந்த ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூட் இருக்குல்ல, நம்ம பூட் கேட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரு 20+ இருக்கும். இல்லை மேக்ஸிமமே ஒரு 25-27 தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இதுவும் க்ரம்பிள் ஜோன் தான், எப்படி முன்னாடி போனட் மாதிரி இது. ஸோ இங்கே வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே. இங்கே இருக்க சேசிஸ் நம்பரும் அந்த போனட்டில் இருக்க சேசிஸ் நம்பரும் மேட்ச் ஆகணும். அப்போனா தான் இது ரெண்டுமே வந்து ஒரே பாடியாக வந்திருக்குங்கிறதா. ஓகே. இல்லைனா வந்து ஃப்ரண்ட் வேற வண்டி ரிவர்ஸ் வேற, இந்த சம்டைம் பிளேட் கூட மாற்றி பை மிஸ்டேக் நடக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த கிளாஸில் வர சீரியல் நம்பர் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஆனால் எல்லாரும் நினைப்பாங்க எல்லா இடத்துலையும் சீரியல் நம்பர் ஒன்றா இருக்குமா நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யூஸ்வலாக 5 சீட்டர்ஸில் வரும். இப்போ ஒரு 7 சீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ விண்ட்ஷீல்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ரியர் விண்ட்ஷீல்டு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் கிளாஸஸ், அது குவார்டர் பேனல் சேமாக இருக்கும். ஆனால் ஒரு 7 சீட்டர்ஸ், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கிளாஸ் வந்து டோட்டலாக சைஸ் வேறு. ஸோ இதோட சீரியல் நம்பர் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் தான் மேட்ச் ஆகும், மற்ற விண்டோஸோட மேட்ச் ஆகாது. ஓ, நானும் அதான் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இல்லை ஆகாது. ஓகே, அதான் சொல்ல வந்தேன். அது எட்டுகளையும் அப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 0439 வரும். ஆமாம், நமக்கு இது பார்த்தீங்கன்னா 844 வரும். ஆனால் குவார்டர் பேனல்ஸ் விண்ட்ஷீல்டு டிரைவர் அண்ட் பேசஞ்சர் விண்டோஸ் வரும். ஆனால் இந்த மிடில் ரோ இந்த டோர்ஸ் வந்து வராது. இது எல்லா 7 சீட்டர்லையும் இப்படி தான் வரும். ஓகே ஓகே. நமக்கு இங்கே வந்து 844. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 844. இங்கே பார்த்தீங்கன்னா 844. என்ன 844. ஸோ இந்த மாதிரி தான் வந்து விண்டோஸ் எல்லாம் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ மிடில் மட்டும் அவர் சொன்ன மாதிரி மாறுது, அது 7 சீட்டருக்கு மட்டும்தான். 5 சீட்டருக்கு எல்லாம் சேமாக இருக்கும். ஸோ அது எதாவது மாறி இருந்துச்சுன்னா மிரர் மாற்றிருக்காங்க, இல்லை மிரர் உடஞ்சிருக்கு, இல்லை ஒன்று மட்டும் ரீப்ளேஸ் ஆகிருச்சுன்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்சேஸ் பாடி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும் நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஜூம் கேமராஸ் வச்சு எல்லா இடத்தையும் நம்ம பார்ப்போம். மெயினாக ரெஸ்ட் இருக்கா, ஏதாவது வாட்டர் ஸ்டாக்னன்ட் இருக்கா, இல்லை சீலிங் அண்ட் பேக்கிங்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ ஓரளவு நம்ம வந்து எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பார்த்த வரைக்கும் இந்த வண்டியில் எந்த ஒரு ஸ்க்ராட்சோ டென்ட்டோ இல்லை ரீபெயிண்டடோ இல்லை. நம்ம டூல்ஸ் வச்சும் பார்த்தோம், ஃபிசிக்கலாகவும் பார்க்குறப்போ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து எக்ஸ்டீரியர் இங்கே வந்து வெஹிக்கிள் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இருந்தாலும் நம்ம ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்காங்கிறத நம்ம ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோம், எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து டயர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டயர்ஸோட ஏஜ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட த்ரெட்டோட இதோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டயர் காஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் வந்து சென்டரில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்குறப்போ இது வந்து நியர்லி 3 இருக்கணும், 3 and above இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.93 இருக்குது. ஸோ இது வந்து அப்போனா இதோட ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம இதோட எல்லா டயர்லையும் டாட்னு வந்திருக்கும். ஸோ அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4125 வருது. 4125னா அதில் ஃபஸ்ட்டு 2 கேரக்டரில் அது வந்து வீக்கு, லாஸ்ட் 2 கேரக்டர் வந்து இயர். ஸோ 25ங்கிறது 25th இயரோட டயர் தான். ஆனால் 41ன்றது வீக். அப்படின்னா நம்ம ஒரு மாசத்துல 4 வாரம் அப்படின்றப்போ டிவைடட் பை நம்ம வந்து 4 பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இது 11th month மேனுஃபேக்சர் பண்ண டயர். ஸோ யூஸ்வலாகவே டயருங்கிறது ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வெஹிக்கல் மேனுஃபேக்சர். இது வந்து டிசம்பர் மேனுஃபேக்சர் வெஹிக்கல். ஸோ அப்போ டயர் வந்து ஆப்வியஸா 11th month, அதாவது நவம்பர் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து இன்டீரியர் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 2 லேயராக நம்ம வந்து இதை பார்க்குறோம். அதாவது இன்டீரியரை நம்ம உள்ள வந்துட்டோம்னா இது மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் தான் பார்ப்போம். அதில் வந்து மெயினாக அந்த ஃப்ளோரு அப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் எங்கே ஈரப்பதம் இருக்கா, இல்லை ஏன்னா ரெயின் வந்து ஸோ எதாவது ஃப்ளட் எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த லெவலில் நம்ம பார்த்து நெக்ஸ்ட் மேல் லெவலில் பார்ப்போம். அப்புறம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல்ஸ், ஸ்விட்சஸ், ஃபீச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, இது எல்லாமே செக் பண்ணோம். அப்புறம் இன்ஜினோட பிஹேவியர் உள்ளேருந்து எப்படி இருக்குது, அப்புறம் வெளிலேருந்து எப்படி இருக்குது, ஆக்சிலேஷன் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அப்புறம் கியர் நம்மளோட டிரான்ஸ்மிஷனோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ஹேண்ட் பிரேக்ஸ் எப்படி இருக்குது, எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எப்படி இருக்குது, அதோட கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குது, இப்படி ஒரு செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 75 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 75 செக் பாயிண்ட்ஸும் ஒன்று செக் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக இந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து உங்களோட நீங்கள் எடுத்திருக்க வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம கொடுக்க போகிற ரிப்போர்ட்டை வச்சு இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் இருக்கிறது ஒர்க் ஆகலையா அப்படின்ற லெவலுக்கு நம்ம தெரியற அளவுக்கு நம்ம ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்டீரியர் வந்து பண்ணிடுவோம். மாறுதிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேஷன் பிரேக்கோட ஃபீட்பேக்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நான் ஆக்சிலேஷன் பண்ணுறேன்னா அதனோட லெவல் ரேஞ்ச் வந்து இங்கே நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஐடியலாக ஒரு 2000 RPMல கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கா, அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் பார்ப்போம். இப்போ நான் வந்து 2000 RPM, அதாவது 2000 and above RPMல பிடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் நியர்லி ஒரு 2 minutes இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த 2 minutesல அந்த ஆக்சிலேஷனோடைய
நமக்கு லெவல் எங்கேயாவது மாறுதா இல்லை பிஹேவியர் மாறுதாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பிரேக்கு. இப்போ நான் பிரேக்கை நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இது நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறப்போ இதில் நம்மளோட இந்த லெவலில் நமக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஓகே, இல்லை இதில் ஏதாவது நமக்கு வந்து பிஹேவியர் மாறுதா அப்படின்னு சொல்லணும். இப்போ லைட்டாக நான் பிரேக்கை விடுறேன். இப்போ நீங்கள் பிரேக்கை ஹோல்ட் பண்ண அளவுக்கு அங்கேயுமே அதனுடைய அந்த ரேஞ்சு அது வந்து நீங்கள் பாருங்கள், அது மாறுது பாருங்கள். ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறுது. இப்போ நான் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அது வந்து ஸ்டாக்னேட்னா ஒரே லெவலில் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த லெவல் அதே மாதிரி நம்மளோட ஆர்பிஎம் அண்ட் டார்க், அதாவது மோஷன் அண்ட் டார்க்னு இதில் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து இந்த மாருதி வெஹிக்கிள்ஸ் ஈஸியாக செக் பண்ணலாம். ஓகே, டார்க் அண்ட் பவரை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் பண்ணி அதே 2 RPMல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறப்போ அந்த டார்க் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த பவர் எப்படி இருக்குது, இல்லை நம்ம ஒரு சர்ஜ் கொடுக்குறப்போ அது எப்படி இருக்குது. ஸோ இந்த பிஹேவியர்லாமும் நம்ம வந்து ஒரு எல்லாமே ஒரு 1 minute 2 minute நம்ம ஐடியலாக இதை வச்சு தான் நம்ம வந்து இதோட ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. டார்க்கு பவர், ஸோ அது வந்து மற்ற வெஹிக்கிள்ஸுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. கிடையாது. ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம கம்ப்ளீட்டாக PDI பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யார்டில் இருக்கனால கொஞ்சம் நாள் முடி வந்தனால ஃபுல்லாக வந்து அழுக்காக இருந்தது. பட் ஸ்டில் நம்ம பார்த்தப்போ ஸ்க்ராட்ச், டென்ட்டு, ரீபெயிண்டடோ எதுவுமே இல்லை. அது நம்ம டூல்ஸ் வச்சு பார்த்தோம். அந்த எல்லா எலக்ட்ரிக்கல் டூல்ஸும் வச்சு நம்ம இந்த கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்ஸுன்றது எதுவுமே இல்லை. வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லாஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்ம கொடுக்குற கீ. ஸோ இது வந்து ரிமோட் கேஸ் கொடுத்தாங்கன்னா இதை வச்சு நீங்கள் லாக்கு அன்லாக் பண்ணணும். அதே மாதிரி இல்லை கீ ஃபாப் கொடுக்குறாங்க, இல்லை வெறும் கீனா அதை வச்சு நம்ம வந்து லாக் அன்லாக் செக் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த வெஹிக்கிள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ப்ரோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ப்ரோ, உங்கள் டைம் எனக்காக ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நான் கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிட்டார், வாங்க ப்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சொல்லுங்கள் ப்ரோ, இந்த PDIன்றது எவ்வளோ மஸ்ட்டு? இல்லை, இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வருது, கண்ட்ரோல்ஸ் வருது. நமக்கே நம்ம காரில் என்ன ஃபீச்சர்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த PDI நம்ம பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ரிப்போர்ட்டில் வந்து இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சருமே நம்ம ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ரிப்போர்ட்டை பார்க்குறப்பே உங்களுக்கு உங்களோட வேரியன்ட் நீங்கள் வாங்குற வண்டியில் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் தெரியாமையே வாங்குறாங்க. அது வாங்கி அது ஒர்க் ஆகுதா இல்லையா கூட தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த PDI பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து இது இருக்குது, இது ஒர்க் ஆகுதுன்றதா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்துட்டு எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ PDIயில் பார்த்துருந்தா அப்பயே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப மஸ்ட்ன்றோம். அது மாதிரி வெளில எல்லாம் ஆக்சரிஸ் போடுறீங்க, ஸோ அது வந்து வாரண்டி வாய்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த PDI பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. நீங்கள் வெளில ஆக்சரிஸ் போடுறதுமே ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. அதாவது எலக்ட்ரிக்கலி பண்ணக்கூடாது. பிளக் வெளியில் போடக்கூடிய என்ன ஆக்சரிஸ் வேணால் போட்டுக்கோங்க, காஸ்மெட்டிக்ஸாக என்ன பண்ணலாம். பட் எலக்ட்ரிக்கலாக நீங்கள் அது பண்ணுறப்போ தான் இன்ஃபேக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீலர்கிட்ட வந்து போயிட்டு எல்லாம் இது ஒர்க் ஆகல அது ஒர்க் ஆகல ஏதாவது நீங்கள் சொல்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பேட்டரி இருக்குன்னா அதோட அவுட்புட் என்ன, இன்புட் என்ன, அதுக்கான கெப்பாசிட்டிக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து தாங்குமா தாங்காதா அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் இது வந்து நம்ம எல்லாமே அந்த வாரண்டிக்கிறத சொல்கிறோம். ஸோ அதனால் PDI பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். நல்லது. அதுவும் பெருசாக டஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா மழையே பெய்யுது அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னா யார்டில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு வரும்போது பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் PDI அது ஏன் வந்து ஒரு தனி வீடியோவாகவே கொலாபில் பண்ணுறோம் இவர் கூடனா, PDIன்றது நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ வண்டி வந்து டெலிவரி பண்ணும்போது தொடச்சி நீட்டாக கொடுத்துட்றாங்க, புது வண்டி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி தான் கிடையாது. இப்போது நமக்கு அவர் எப்படி டீட்டெயிலாக சொன்னார், இந்த வண்டி டிசம்பர் மேட், இது January 2 நான் வந்து இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக 1 month 20 days 15 days ஆகுது இது மேனுஃபேக்சர் ஆகி இங்கே வந்து. ஸோ அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸு. சில டிமாண்டட் வெஹிக்கிள்னு சொன்னால் அது இந்த மாதிரி வந்து வந்துரும்னு சொல்லலாம். நமக்கு இந்த பிளாக் கலர் ஸ்பெஷலாக நெக்ஸா, தேங்க்ஸ் டு பாப்புலர் நெக்ஸா, அவங்க வந்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து மூமெண்ட்டே இல்லாத வெஹிக்கிள்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோம், நிறைய வெஹிக்கிள் இருக்குது, அது சூஸ் பண்ணுறோன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 6 month 7 month யார்டில் நிற்கிற வண்டியாக செக் பண்ணி பண்ணுறது நல்லது. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஏஜ் நம்ம அதை பார்க்குறப்போ இதனால் அந்த ஏஜின்காக நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கேட்கலாம். இல்லை ஏதாவது வியர் அண்ட் டியர் இஷ்யூ இருந்தால் அவங்க முன்னாடியே சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க கண்டிப்பாக டீலர் சைடில். ஸோ அதெல்லாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த PDIங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு இருக்குது. எவ்வளோ ஓல்டுன்றதை நம்ம அது பண்ணும்போது தான் நமக்கே தெரிய வரும். ஆமாம். ஸோ 7 month ஓல்டுனா டயரோடைய வாரண்டி நம்ம சும்மா எடுத்துக்கோங்க 5 years, அதில் 7 month உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அது நீங்கள் அமௌண்ட்டில் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லைனா புது டயர் கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது, எனக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எங்களால் வீடியோவில் ரிவீல் பண்ண முடியாது, அப்புறம் அவங்க பிஸ்னஸ் கேட்டு போயிடும். ஸோ அது வந்து நீங்கள் டைரெக்டாக PDI வந்து ரீச் பண்ணலாம். சென்னையில் பண்ணுறோம், பெங்களூர்லையும் பண்ணுறோம், நம்ம டீம் 2 இடத்துலையும் பண்ணுறோம். ஸோ நமக்கு பர்சனலாக பழக்கம் ப்ரோ, வந்து நிறைய வீடியோஸ் நம்மலாம் வந்து ஷூட்டுக்கு போகிறோம், லான்ச்சஸ் போயிருக்கோம். ஆமாம். அதனால் நம்ம வண்டி எடுக்க போகிறோம் போதே ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நானே PDI பண்ணி தரேன், நம்ம அதை வேறு லெவலில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ரீச் பண்ணலாம் V-Guide ஆட்டோவை. ஸோ உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு பெஸ்ட்டோ அதை பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் ப்ளஸ்ஸே வந்து அந்த அவர் கொடுத்த அந்த PDF தான் எனக்கு அவுட்புட் வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்பில். ஸோ எனக்கு சாம்பிள் காட்டினார், அதை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு
அதில் வந்து எப்படி சொல்லலாம்னா நம்ம ஒரு ஷோரூம் வண்டியை பார்க்க போகும்போது ஒரு ப்ரோச்சர் தருவாங்க, இந்த வண்டிலாம் இதெல்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துப்போம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த வேரியன்ட் டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன்னா ஷோரூமில் பார்க்கக்கூடிய வண்டியாக இருக்கட்டும், டெலிவரி டெஸ்ட் டிரைவ் எடுக்கிற வண்டியாக இருக்கட்டும், டாப் மாடல் தான். டெலிவரி எடுக்கிறதும் வேறு இருக்கு, டாப் மாடலாக பார்ப்போம். ஸோ அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சன்ரூஃப் பார்ப்பாங்க, சில பேர் வந்து டாப் மாடலில் வென்டிலேஷன் ஷீட் பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து பட்ஜெட் வைஸில் போகும்போது நம்ம வந்து பேஸ் வேரியன்ட் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அப்போ வந்து அதில் வென்டிலேஷன்லாம் வராது, அது அவங்களுக்கு தெரியாது. நாலேஜ் அது இல்லையா, இது வராதா அது வராதா அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த பிடி பண்றப்ப எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ல கேப்சர்டா தான். என்னோட வேரியன்ட்ல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு ரிப்போர்ட் பார்த்தா எனக்கு அதுதான் சொல்றேன். அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே இதெல்லாம் இந்த வண்டியில இருக்கு, இதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான். அது தெளிவா தெரிஞ்சிடும். இருக்கிறது ஒர்க் ஆகுதா இல்லையானோ நம்ம கேப்சர் தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அதுல போடலன்னா அது இல்ல, உங்க வண்டியில இல்ல அப்படின்றத மீனிங். ஒர்க் ஆகலன்னா நாட் ஒர்க்கிங்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்ம டைரக்டா வந்து ஷோரூம்ல வந்து அது கம்ப்ளைண்டா வந்து கொடுத்துட்டோம்னா டெலிவரி ஆகும்போது நமக்கு வண்டி பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது மேஜர் இஷ்யூ இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூட ரெடியூஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்க புது வண்டி கொடுங்கன்னு டிமாண்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் PDI இஸ் வெரி மஸ்ட். முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் காட்ட முடியும் கைஸ், அதான் உண்மை. ஸோ எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக பாப்புலர் நெக்ஸாக தேங்க்ஸ், அவங்க இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணி. ஆமாம், மோஸ்ட்லி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து யாருமே யார்டில் எடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பண்ணிக்கோங்க, ஆனால் வீடியோ பண்ணாதீங்கன்னு வாங்க. நமக்காக வந்து மாருதியிலேருந்து பாப்புலர் நெக்ஸா வந்து இந்த பர்மிஷன் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ.